வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுனா, முருகன் கால்பட்ட ஒரு இடம் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி அருகில் உள்ள வள்ளிமலை. இதை பற்றி தான் ஒரு சின்ன பதிவு. 2000 வருஷம் பழமையான மலை குகை கோயில். இங்கே ரெகுலராக நம்ம போயிட்டு இருந்தாலே நம்ம வாழ்க்கை வளம் மேன்மை அடையும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணம் தடைகள் இருந்தால் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரவண பொய்கைன்ற ஒரு குளம், முருகனால் உருவாக்கப்பட்ட குளம். இங்கே அடிவாரத்தில் இந்த குளம் இருக்குது. இந்த சரவண பொய்கையை தரிசிச்சுட்டு போனோம்னா பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது. கார் எடுத்துருவாங்க விட்டுட்டு கீழே வள்ளி சன்னதி இருக்குது. வள்ளி சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. பட் வள்ளியை தரிசிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 250 ஸ்டெப்ஸ் மேலே போனால் தான் குகை கோயில் இருக்குது. நம்ம மேலே போய் முருகரை தரிசிக்க போகிறோம். இங்கே ஆக்சுவலி அந்த கோயில்லையே பிக்சர்ஸ் அழகாக முருகர் எப்படி வள்ளியை ஆட்கொண்டார்னு ரொம்ப எளிமையாக புரிகிற அளவுக்கு படங்களோட அந்த ஃபுல் வரலாறும் வேடன் வடிவில், கிழவன் வடிவில், யானை தோரத்து எல்லாமே ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியாக அழகாக போட்டிருக்காங்க. அங்கே முடிச்சுட்டு நம்ம வேலும் மயிலையும் தரிசிச்சுட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான குகை கோயில். கம்பல்சரி விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். மனதுக்கு நிறைவான ஒரு பிளேஸ். முருகர் வள்ளியை ஆட்கொண்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு இடம். முருகருக்கு தேனும் தினையும் கொடுத்து முருகரை பசி ஆட்டின தலம். அதனால் முருகருக்கு இங்கே நெய்வேத்தியமாக ஈவினிங் பள்ளியறை பூஜையிலேயே தேனும் தினையும் தான் வச்சு படைக்கிறாங்களாம். நம்ம இங்கே போகிறவங்க தேனும் தினையும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அபிஷேகத்துக்கு தேனாவது கொடுக்கலாம். நம்ம கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு வேண்டுமென்ற வரத்தை 12 கரத்தால் கொடுக்கறதுக்கு முருகர் ரெடியாக இருக்கார். கிருபானந்தவாரி சுவாமிகளால் திருப்பணி செய்யப்பட்ட ஸ்தலம். இங்கே மேலே சச்சிதானந்த சுவாமிகளுக்கு ஆசிரமமும் இருக்குது. முதல்ல இந்த மலைக்கு குறிஞ்சி மலைன்னு தான் பேர் இருந்தது. வள்ளி பிறந்து வளர்ந்து இருந்ததுனால இது வள்ளி மலை என்று பின்னர் அழைக்கப்பட்டது. வள்ளி பிராட்டி முருகனை தன் மனதில் கணவராகவே நினச்சி வாழ்ந்துட்டு இந்த திணை புனையில் அவரை நினச்சி தான் 24 மணி நேரம் தானம் பண்ணிட்டோ வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் மனதில். இதை நாரத மகரிஷி என்ன பண்ணுறாரு, திருத்தணியில் போய் முருகர்கிட்ட சொல்கிறாரு, உன்னையே நினச்சிக்கிட்டு ஒருத்தங்க தவம் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால முருகர் வள்ளியை ஆட்கொள்கிறதுக்காக திருத்தணி மலையிலேருந்து இங்கே வள்ளி மலை வராரு. வள்ளியை பார்க்குறாரு. நிறைய வேடமிட்டு லீலைகள் செய்கிறாரு. ஃபஸ்ட்டு வள்ளியோட கலாட்டா செய்யும்போது வள்ளியோட அப்பா வராரு. யார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாரு, முருகர் அவர் தப்பாக நினைக்கக்கூடாதுன்ட்டு வன்னி மரமாக மாறிடுறாரு. வன்னி மரமாக மாறுறதுனால இங்கே ஸ்தல விருட்சம் வன்னி மரம் தான். 2வது வேடம் பார்த்திங்கன்னா வள செட்டியாராக வராரு. அடுத்தது 3வது கிழ வேடம் பூண்டு வராரு. இப்போ கிழ வேடம் பூண்டு வரும்போது வள்ளியின் அப்பா பார்க்குறாரு. யார் நீங்கள் இந்த மலையில் இருக்கீன்னு கேட்டால், நான் ஒரு சிவபக்தர், கொஞ்ச நாள் இந்த மலையில் இருந்து நான் சிவதமம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி என் பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருங்கன்னு வள்ளியிடம் அழைச்சி சென்று வள்ளிக்கிட்ட சொல்கிறார், இந்த தாத்தா உன்னை பாதுகாப்புக்கு உன் கூட இருப்பார் என்று சொல்லி வள்ளியிடம் அந்த கிழவனை ஒப்படைச்சிட்டு அவர் செல்கிறாரு. வள்ளி அப்பா சென்றப்புறம் முருகர் அவர் திருவிழா ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ வள்ளி என்ன பண்ணுறாங்க, தினையும் தேனும் கொடுக்குறாங்க. சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே எனக்கு தாகம் எடுக்குதுன்னு சொல்கிறார். தண்ணி கொடுக்குறாங்க. நான் இந்த தண்ணி குடிக்க மாட்டேன், சூரியன் படாத சுனை நீர் தான் நான் குடிப்பேன்னு சொன்னதுனால வள்ளி மேலே மலையில் அழைச்சிட்டு போய் சூரியனே படாத சுனை, அது நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம், அந்த சுனையில் இருக்கிற தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தாகம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு பசி தாகம்லாம் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் நக்கலாக பேசுகிறார், உன்னை தான் ஆட்கொள்ளணும், உன் தாகம் தான் இருக்குன்னும் போது நீ கிழவனாக இருக்க, சிவபக்தராக இருக்க, இப்படி பேசுகிறியே நல்லா இருக்கான்னு வள்ளி ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அப்போ முருகர் எவ்வளவோ உருவம் எடுத்து உன்னை நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன், நான் உன்னை தேடி வந்திருக்கேன், பட் வள்ளிக்கு புரியலன்றதுனால அவரை புரிய வைக்கிறதுக்காக மனசில் தன் அண்ணனை நினைக்கிறாரு. அப்போ யானை ரூபத்தில் அண்ணன் வள்ளியை அந்த சைடுலேருந்து துரத்தி வர்றாரு. அப்போ வள்ளி என்ன பண்ணுறாங்க, ஓடி அந்த கிழவன் வேடம் பூண்ட முருகர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது அதே மாதிரி முருகர் நீ பின் செல் அப்படின்னு மனசுலேயே தவம் செஞ்சு அண்ணனை சொல்லும்போது அண்ணன் போயிடுறார். யானை திரும்பி போயிடுது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அழ வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு முருகர் தன்னோட சுய ரூபத்தை வள்ளிக்கு காட்டி, முருகர் தான் தன்னை ஆட்கொள்ள வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு. மல்லியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கணும். அவங்க அப்பா திருமணம் சரி. இது காந்தர்வ விவாகம். இங்கே நடந்தது காந்தர்வ விவாகம். இந்த விவாகம் முடிஞ்சப்புறம் இங்கே ஒரு குகை இருக்குது. நம்ம மேலே கோயில் உள்ளே போனப்புறம் அந்த குகையும் காட்டுறேன். அந்த குகை வழியாக ஒரு 51 கிலோமீட்டர்ஸாக அங்கே வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆள் போகக்கூடிய அளவுக்கு வழி இருக்கான். அந்த வழியாக வள்ளி அழைச்சிட்டு திருத்தணி போயிருக்காரு. திருத்தணி போய் வள்ளி தேவானை சகேதமாக அங்கே திருமணம் செஞ்சு அங்கே எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் முருகர்.
அப்படி ஒரு சூப்பரான திருத்தலம். இக்கோயிலில் பார்த்தோம்னா கிருத்திகை, தைப்பூசம் அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாசி மாதம் 10 நாள் திருவிழா ரொம்ப விசேஷமாக. அதில் 4 நாள் தேர் திருவிழா நடக்குமா. அந்த 4 கிலோமீட்டர் அந்த ஊரை சுற்றி இருக்குது. அந்த 4 கிலோமீட்டரை 4 நாள் தேர் வலம் வருமா. ஒரு நாள் ஒரு வீதியில் தங்கும்போது அங்கே சீர்வரிசை வச்சு ரொம்ப சிறப்பாக இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்களாம். அந்த மாதிரி கொண்டாடும்போது 4வது நாள் தேர் வந்து அதோட இடத்துல நின்னப்புறம் அங்கே திருக்கல்யாணம் நடக்கும் வள்ளிக்கும் முருகருக்கும். இதுதான் இந்த கோயிலோட மிக சிறப்பான ஒரு வழிபாடு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் இந்த குகையில் உருவான கோயில். கொடிமரத்தை சேவிச்சுட்டு நம்ம உள்ளே போனோம்னா முருகர், இதுதான் வள்ளி சன்னதி. வள்ளி வந்து வேடவ வடிவில் தான் இருக்காங்க. வள்ளியை தரிசிச்சுட்டு நம்ம உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு விநாயகர் இருப்பார். மொத்தமே ஒரே குகையில் கொடைப்பட்ட கோயில். முருகரை தரிசித்து நாங்கள் வந்து வீடியோ அவங்கள கேட்டு தான் பர்மிஷனோடு தான் வீடியோ எடுத்திருக்கேன். முன்னாடி யானைன்னு நினச்சது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பட் எலி தான் முருகர் முன்னாடி இருக்கிறது. இங்கேருந்து நம்ம உள்ளே போனோம்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப இப்படியெல்லாம் ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருந்தது. குன்று இடத்துல தான் முருகன் இருப்பார். பட் குகையுள்ள ஒரே குகையில் இவ்வளோ பெரிய முருகன் கோயில். இந்த படிக்கட்டு ஏறி மேலே போனோம்னா முருகன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வள்ளி தேவானி சகேதமாக முருகர் காட்சி அளிக்கிறார். வேண்டிக்கோங்க, உங்களுக்கு சகல சௌபாகியம் எல்லாம் கிடைக்கணும். உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது திருமண தடை இருந்தால் நிவர்த்தி ஆகி எல்லோரும் சௌக்கியமாக சேமமாக இருக்கணும். இந்த இடத்துல அங்கே இருக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தோம். எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ கூஸ்பம்ஸ் இருந்தது. முருகர் அந்த இடத்துல இருந்து அவர் கால்பட்ட இடத்துல அந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் தேனும் தினையும் கொண்டு போயிருந்தோம். அது அங்கே பிரசாதமாக நாங்கள் அந்த பூசாரி கிட்ட கொடுத்தா அவர் வந்து அழகாக அப்படியே எடுத்து வாய்க்கிட்ட வைக்கிற மாதிரி வச்சு திருப்பி எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஒரு குகை தெரியுது பாருங்களேன், துவாரம். இது வந்து ஃபுல் சைஸில் தான் இருந்துதான். அதுக்கப்புறம் அது வந்து பாறையில் மறைச்சிட்ருக்காங்க. ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் அந்த குகையோட ஒரு அமைப்பு இருக்குது. இந்த குகை வழியாக தான் திருமணம் செஞ்சுட்டு காந்தர்வ விவானம் செஞ்சுட்டு வள்ளியை அழைச்சிட்டு திருத்தணிக்கு இந்த வழியாக போனார் முருகர்ன்றது ஒரு ஸ்தல வரலாறு. பட் இது வந்து நிறைய பேர் ட்ரையும் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் போகிற அளவுக்கு வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெளிச்சம் இருக்காது. பட் ஆனால் 51 கிலோமீட்டர்ஸ் இந்த இடத்துலேருந்து திருத்தணிக்கு போக முடியும் அப்படின்றாங்க. ஒரு திவ்யமான ஒரு க்ஷேத்திரம். நம்மளுக்கு தெரிஞ்சு முருகர் நடமாடி தன் விரும்பின வள்ளியை வந்து மனம் முடித்த ஒரு க்ஷேத்திரம். தரிசிச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க. இந்த வழியாக வெளில வந்துட்டு இந்த மலையை அப்படியே சுற்றி வெளியில் வந்து வேறு பாதையாக தான் கீழே இறங்கும். அந்த பாதையை பார்த்திங்கன்னா குறுகலாக குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பாதை ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பாதை பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழியில் தான் சச்சிதானந்த சுவாமி ஆசிரமம் இருக்குது. அவர் இங்கே இருந்திருக்காரு. திருப்புகழ் இங்கேருந்து பாடியிருக்காரு. இந்த திருப்புகழ் தப்பு ஏதோ பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சிறுமி மேடம் எடுத்து ஒரு பெண் வந்து திருப்புகழ் தப்புன்னு திருத்தியிருக்காங்க. அவர் நீ யாருன்னு கேட்கும்போது நான் யாராக இருந்தால் என்ன, தவறை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த குகை பின்னாடி இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சைடில் இறங்கும்போது யானை வடிவிலேயே ஒரு பாறை இருக்குது. அந்த யானையோட பாதம் எல்லாமே அது வந்து 30 அடி உயரம், 50 அடி நீளமும் அகலமும் கொண்ட இப்பாறை. அது வந்து கணபதிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் இன்றும் வள்ளியோட இந்த மலையில் வலம் வந்துட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. இங்கே போனால் முருகரோட ஆசி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே நிறைய சித்தர்கள் இன்றும் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோயில் திருப்பணி பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியாரால் செய்யப்பட்டது. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு திருப்பணி. பட் பக்தர்கள் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி திருப்பணி பண்ணுறாங்க. அது நான் வரும்போது ஏறி வந்தோம். படிக்கட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டீப்பாக இருக்கும் படிக்கட்டு. பட் ஏறுறதுக்கு கஷ்டமே இருக்காது. நல்லா அகலமாக நல்லாயிருக்கும். அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வழியாக ஏறி நம்ம தரிசனம் முடிச்சுட்டு பின்பக்கமாக மலையை சுற்றி கீழே இறங்கி மலை பாதை வழியாக தான் இறங்கி வருவோம். ஒரு கரடு முரடாக கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வழியில் தான் ஆசிரமம் இருக்குது. அந்த சுனை இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வள்ளி பிராட்டி வந்து இந்த பறவைகளை விரட்டினாங்க இல்லையா, அந்த திணை புலத்தில் அந்த இடம், அதுக்கப்புறம் வள்ளி பிராட்டி குளித்த அந்த குளம், இதுதான் அவங்க அந்த திணையை விரட்டின அந்த பறவைகள் வருதுன்னு கையில் அந்த கவனி வச்சுட்டு ஏந்திட்டு அந்த பறவைகளை விரட்டுறாங்களே அந்த இடம், அவங்க மஞ்சள் தேய்ச்சி குளித்த இடம், இது எல்லாமே. இது வந்து அது ஒரு பெரிய சுனை. பட் அந்த வெயில் படாத சுனை இருக்குல்ல, அது சைடில் இருக்குது. இதுதான் அந்த வெயில் படாத சூரியன் படாத சுனை அப்படின்றாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான திவ்யமான பிளேஸ். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கேருந்த ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் கண்டென்ட்டுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.